இன்னைக்கு கருப்பு கவனி புட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாங்க. இந்த மாவு நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணதான். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ நான் வேறொரு வீடியோல டீட்டெயில்டா போடுறேங்க. இப்போ தேவையான அளவுக்கு புட்டு மாவு எடுத்து அதுல தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு இந்த மாதிரி தண்ணியை கையில கொஞ்சமா எடுத்து தொளிச்சு விட்டு தான் நம்ம புட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணணும். சப்பாத்தி மாவுக்கு ஊத்துற மாதிரி தண்ணி அப்படியே ஊத்திட்டோம்னா புட்டு நல்லா கட்டியா இருக்கும், ஹார்டா போயிடும், சாஃப்டான புட்டு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம தொளிச்சு விட்டு பண்ணும்போது பாருங்க, கையில் இப்படி எடுத்து கீழே போடும்போது உடையாம விழணும். இதுதான் கரெக்டான பதம். இப்ப புட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு புட்டு மேக்கர் எடுத்துட்டு இந்த பிளேட்டை ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிடணும். இது இந்த புட்டு மேக்கர் கூடயே கிடைக்கிற பிளேட்டு தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் போட்டுட்டு நம்ம 1-2 ஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அதில் 2 கரண்டி புட்டு மாவு போட்டிருக்கேங்க. புட்டு மாவு போட்ட பிறகு ஒரு விஷயம் கவனிக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் பண்ண தான் வேணுமே தவிர கீழே போட்டு தட்டி நம்ம லெவல் பண்ணினோம் அப்படின்னாக்கா மாவு ஃபுல்லாக கீழே போய் புட்டு வரும்போது ஹார்டாக வரும். அதனால லெவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீழே தரையில தட்டக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி குலுக்கி விட்டாலே போதும். அப்பவே நமக்கு லெவல் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயரா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த மேக்கர்ல எனக்கு 3 புட்டு வரைக்கும் பண்ணலாம். அதாவது 2 கரண்டி புட்டு மாவு போட்டு 3 லேயர் புட்டு நான் பண்ணுவேன். பாருங்க, இது நான் 3வது லேயர் தான் பண்ணிட்டு இருக்கேன். கடைசியாவும் துருவின தேங்காய் 1 ஸ்பூன் போட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதுக்கான நான் ஸ்டீமர் வந்துட்டு நான் ஏற்கனவே வச்சுட்டேன். ஸ்டவ்ல நல்லா கொதிச்சு வந்திருக்கு. தண்ணி ஊற்றி தான் நான் வச்சிருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சு வந்திருக்கு. இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. 5 மினிட்ஸ்லேயே நமக்கு சூப்பரான புட்டு ரெடி ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறத நான் பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பின்னாடி ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு லைட்டாக தள்ளி விட்டாலே போருங்க, அழகா புட்டு வந்து விழுந்துடும். பாருங்க எவ்வளோ சாஃப்டான பஞ்சு மாதிரியான புட்டு கிடைச்சிருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்ததுன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.